5 பேருந்துகள் வந்துச்சு. அதுக்கு பின்னால 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு தெரியுமா? ஏன் வந்தது? வருகிற மக்களுக்கு ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்து விட்டாலும் ஆம்புலன்ஸ் தயார் நிலை. இதுவரை நான் கேட்கிறேன், இந்த அரசியல் தளத்தில் வரலாற்றில் அல்லது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்து பார்த்து செத்தவங்க குடும்பத்தினர் வந்து பார்த்த மாதிரியும் நடந்ததில்ல. அதே மாதிரி இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி விஷயம் நடந்ததும் இல்லை. ரெண்டுமே பார்க்கணும். 41 உயிர்கள் பலியானது. தாவேகா தொண்டர்கள் பாடம் எடுத்துக்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் பயிற்சி பாசறை நடத்துவார். இந்த 41 மரணத்திலே பயிற்சி பெற்று விட்டார். நேற்று மகாபலிபுரத்தில் ஒரு தொண்டனாவது போய் கொடியை தூக்கிட்டு அசைச்சிக்கிட்டு நான் பார்த்தீங்களா வரலாறு? ஏன்னா இவங்க ஐடி விங்க வந்து யாரையும் கூப்பிடல, இவங்க ஏற்பாடு பண்ணி வந்திருப்பாங்க. சொல்லிட்டார் தலைவர். என்ன சொன்னார்னா, விஜய் இங்கே வந்து யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், இங்கே வந்து கூச்சல் குழப்பமெல்லாம் யாரும் இங்கே உருவாக்க வேண்டாம். பொருளாளரை உள்ள விடலை தெரியுமா? கட்சியினுடைய பொருளாளரை ஏன் 2 மணி நேரம் வெளியில் நின்னார்? எதுக்காக? 2 மணி நேரம் லேட்டாக வந்ததுனால. கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாரா விஜய்? இந்த கட்டுப்பாடு நீடிக்குமா?